பீகார் +2 தேர்வில் காப்பியடித்து மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவன் மறு தேர்வில் தோல்வியடைந்தான். பொதுத் தேர்வுகளின் போது குடும்பமே தேர்வு மையத்துக்கு திரண்டு வந்து மாணவர்களுக்கு காப்பியடிக்க உதவி அளிக்கும் காட்சிகள் பீகாரில் சர்வசாதாரணம். இந்த ஆண்டு +2 தேர்வில் அறிவியல் பாடத்தில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவன் சௌரவ் ஸ்ரேஷ்தா, சமூக அறிவியல் பாடத்தில் முதலிடம் பிடித்த ரூபி ராய் ஆகியோர் சாதாரண கேள்விகளுக்கு கூட பதிலளிக்க முடியாத அளவுக்கு மக்குகளாக இருப்பது அண்மையில் அம்பலமானது. இதையடுத்து மாநில அளவில் ரேங்க் எடுத்த சௌரவ் ஸ்ரேஷ்தா, ரூபி ராய், ராகுல் உள்ளிட்ட 14 மாணவர்களுக்கு வெள்ளியன்று மறுதேர்வு நடத்தப்பட்டது. இதன் முடிவுகள் வெளியான போது ரேங்க் பெற்றவர்களில் 11 மாணவர்கள் பாஸ் ஆகியிருந்தனர். அறிவியலில் மாநில அளவில் முதலிடம் எடுத்த சௌரவ் ஸ்ரேஷ்தா மற்றும் ராகுல் தேர்ச்சி பெறவில்லை. உடல்நலத்தை காரணம் காட்டி வெள்ளியன்று தேர்வு எழுத வராத ரூபி ராய் இன்னும் ஓரிரு நாளில் மறுதேர்வு எழுத வராவிட்டால் அவரது ரிசல்ட்டையும் ரத்து செய்வோம் என பீகார் பள்ளி தேர்வு வாரியம் எச்சரித்தது. இந்த மூவரும் படித்த வைஷாலி மாவட்டத்திலுள்ள விஷூன் ராய் காலேஜ் எனும் பள்ளியின் அங்கீகாரமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது.